தற்போது ஒரு அண்மை செய்தி. செந்தில் பாலாஜிக்கு 6 நிபந்தனைகள் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இன்று காலை நிபந்தனை ஜாமீன் விதிக்கப்பட்டது. இந்நிலையில் செந்தில் பாலாஜிக்கு 6 நிபந்தனைகள் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதன்படி மேல்முறையீடு செய்பவர் ரூபாய் 25 லட்சம் தொகையில் ஜாமீன் பத்திரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் செய்த கிருஷ்ணமூர்த்தியை வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது செந்தில் பாலாஜிக்கான நிபந்தனை ஜாமீன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். 6 நிபந்தனைகள் என்னென்ன விவரங்களை பதிவு செய்யலாம்? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் ஜாமீன் வழங்கி தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறார்கள். பல்வேறு நிபந்தனைகளுடன் தான் இந்த ஜாமீனை வழங்குவதாக இன்றைய காலை உத்தரவு பிறப்பிக்கும் போது நீதிபதிகள் அபயோகா தலைமையிலான அமர்வு தெரிவித்திருந்தது. தற்போது இந்த உத்தரவு நகலானது அதிகாரப்பூர்வமாக இணையத்தில் தற்போது வெளியாகியுள்ளது. அதில் 2 நபர்கள், அதாவது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்குவதற்காக 2 நபர்களிடம் இந்த உத்தரவாத நகலானது வழங்கப்பட வேண்டும். அதாவது 25 லட்சத்துக்கான பிணை தொகையானது வழங்க வேண்டும் என்று அந்த உத்தரவு நகலில் இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள்ளாக சம்பந்தப்பட்ட அமலாக்கத்துறை அலுவலகத்தின் முன்பாக சென்று கையெழுத்திட வேண்டும் என்றும், குறிப்பாக ஒவ்வொரு முறையும் இந்த பிரதான வழக்குகள் விசாரணையின் போது நீதிமன்றம் நேரில் அழைத்தாலோ விசாரணைக்காக அழைத்தாலோ நிச்சயமாக தவறாமல் அவர் ஆஜராக வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில் அவரது ஜாமீன் மனுக்கள் மீண்டும் தள்ளுபடி செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வழக்கை பொறுத்தவரை வழக்கை தள்ளி வைக்க கோரினாலோ அல்லது வழக்குக்கு ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றாலோ அவரது ஜாமீன் ரத்து செய்யப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையுடன் தான் இந்த நிபந்தனை ஜாமீனானது தற்போது செந்தில் பாலாஜிக்கு வழங்கியிருக்கிறது. இவை அனைத்துமே மேற்கோள் காட்டிதான் செந்தில் பாலாஜிக்கு இன்று காலை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வானது இந்த ஜாமீனை வழங்கி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தற்போது இந்த 2 பிணை தொகைகளும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக தயார் நிலையில் இருக்கிறார்கள். 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த பிணை தொகையானது 2 பேர்கள் சார்பாக தாக்கல் செய்ய வேண்டும். தாக்கல் செய்த பிறகாக அதை முதன்மை அமர்வு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு பின்னர் அவருக்கு அந்த உத்தரவை பிறப்பிக்கப்பட்டு அவரது ஜாமீன் மனு தொடர்பான உத்தரவு சிறைத்துறைக்கு கொண்டு செல்லப்படும். செந்தில் பாலாஜி ஜாமீன் உத்தரவாதம் தொடர்பாக முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக தயார் நிலையில் உள்ளது. செந்தில் பாலாஜி தரப்பில் வழக்கறிஞர் பரணிக்குமார் இந்த உத்தரவாத மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் உள்ளிட்டவையும் அமர்வு நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும். செந்தில் பாலாஜியின் ஜாமீன் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் சற்று நேரத்தில் இந்த உத்தரவை பிறப்பிக்க உள்ளார். குறிப்பாக தலா 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகையுடன் இந்த ஜாமீன் உத்தரவாதமானது அளிக்கப்பட உள்ளது. குறிப்பிடத்தக்கது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தற்பொழுது இந்த 25 லட்சம் ரூபாய்க்கான இந்த ஜாமீன் பத்திரங்கள் தயார் நிலை உள்ளது என்று கூறுகின்றனர். இந்நிலையில் இன்றே செந்தில் பாலாஜி விடுவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா? நிச்சயமாக இந்த ஜாமீன் பிணை தொகையானது 2 பேர் சம்பந்தப்பட்டது உள்ளது. அந்த உறவினர்கள் 2 பேரும் அவர் தரப்பில் இந்த 25 லட்சம் ரூபாய் பிணை தொகையை டெபாசிட் செய்துவிட்டு அதற்கான நகலை உயர் நீதிமன்றத்தில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வார்கள். பின்னர் தாக்கல் செய்த பிறகு முதன்மை அமர்வு நீதிபதி கார்த்திகேயன் அதை ஏற்றுக்கொண்டு சிறைத்துறை அதிகாரிக்கு இந்த ஒரு உத்தரவை வழங்குவார். ஜாமீன் தொடர்பான உத்தரவை வழங்குவார். அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு சிறைத்துறைக்கு சென்னை புழல் சிறைக்கு கொண்டு சென்று அங்கு அவரிடம் இந்த உத்தரவு நகலை காண்பிப்பார்கள். பின்னர் அங்க இருக்கக்கூடிய நடைமுறைகள், இது 1 ஆண்டுகளுக்கு மேலாக செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருப்பதால் அங்கு அவங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை உள்ளிட்டவை காட்டி பல்வேறு சார்ந்த சில விஷயங்கள் உள்ளது. என்னென்ன நடைமுறைகள் உள்ளதோ அவை அனைத்துமே பூர்த்தி செய்யப்பட்டு அதன் பிறகாக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுதான் செந்தில் பாலாஜி இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக வெளியே வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.